தமிழ்நாட்டை வெறுத்து ஆந்திராவில் ஏதிலிகளாக தஞ்சம் புகும் ஏகனாபுரம் மக்கள். தமிழ்நாட்டில் அப்படி என்னதான் நடக்குது? ஏற்கனவே அண்ணன் செந்தமிழன் சீமான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார், நம்மளை இங்க வாழ விடாம நிலத்தை பாலவனமாக்கி நம்மளை இங்கிருந்து துரத்துறது அவங்களுடைய வேலை, ஆரியமும் திராவிடமும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி இந்த காணொலியில தான் பார்க்க போறோம். முக்கியமா மக்கள் வாழ்வியல் இவங்களுக்கு தேவையா அல்லது பரந்தூர் விமான நிலையம் தேவையானா விமான நிலையம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேல ஒரு திணிப்பை திணிக்கிறாங்க. ஒரு தெளிவான பார்வையை இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பரந்தூர் விமான நிலையம், அதாவது ஒரு 3000-4000 ஏக்கரா பரப்பளவிலான விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாம் ரவுண்டு கட்டி ஆக்கிரமிச்சு ஒரு விமான நிலையத்தை பரந்தூர் பகுதியில அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா தேர்தல் வரதுனால அதையெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சனே இவங்க கைவேலை காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா சுற்று பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அந்த மக்கள்கிட்ட போய் நிலம் அளவை செய்யக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து அந்த மக்களும் சும்மா கிடையாதுங்க, போராட்டம். என்னென்ன வகையான போராட்டம்னா உண்ணாவிரதம் இருக்கிறது, தலையில மொட்டை அடிச்சுக்கிறது, அந்த பகுதிகளில் வயல்வெளிகளில் இறங்கி போராடுறது, நீர்நிலைகள் பகுதிகளில் நின்று போராடுறதுன்னு சொல்லி பல விதமான அறப்போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. முக்கியமா எங்கள் வாழ்வியல் இந்த நிலத்தை சார்ந்தது, நாங்க எங்க போய் வாழ போறோம், எங்களுக்கு எங்க போனாலும் வாழ்றதுக்கான வழிவகை என்ன இருக்குது, நிலத்தை விட்டு போட்டு நாங்க எங்க போறதுன்னு சொல்லி புலம்பக்கூடிய செய்தி தான் பாக்குறோம். அதுவும் ரொம்ப பிடிவாதமா வேற வழி நாங்க கட்டியதா ஆவாங்கிற மாதிரி மக்கள் மேல ஒரு திணிப்பு இருக்குது. சரி, பரந்தூர் விமான நிலையத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒன்னும் கிடையாதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்துல ஒரு 10,000 ஏக்கராக்கு மேல சும்மா கிடக்குது தரிசு நிலமாட்ட. அதை நீங்க சரிப்படுத்தி விமானத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. சரி, அப்படித்தான் விமான பயன்பாடுகள். ஒரு நாளைக்கு 1000 விமானம் ஏறி இறங்குதானா? கிடையாது. ஒரு 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ஏறி இறங்குதானா? கிடையாது. இருக்கிறதே ஒரே ஒரு வண்டி, அதுவும் ஏறி இறங்குறது அவங்க சொல்ற டைம் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பல செய்திகள்ல சொல்லியிருக்கிறாரு. இப்ப இருக்கிற ஒரு விமானத்துக்கு, அதுவும் இந்த இந்திய நாட்டை எடுத்துட்டோம்னா நமக்குன்னு ஒரு சொந்தமான விமானம் இருக்குதா? இந்திய நாட்டுக்குன்னு ஒரு சொந்த விமானம் இருக்குதானா? இல்ல, எல்லாமே தனியார் வசமிடம் ஒப்படைப்பு. இப்ப தனியார்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்களுக்கு டெண்டர் போட்டு கொடுத்து கமிஷன் பாக்குறதுக்கான வேலையான்னு மக்கள் கருதுறாங்க. அப்போ இவர்களுக்குரிய இங்க ஆட்சி தான், அதாவது ஒரு பெரும் முதலாளிகளுக்கான அவர்களுக்கு உதவக்கூடிய, அவர்களுக்கு வாழ்வாதாரம் பெரும் லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் அல்லது இந்திய அரசா இருக்கட்டும் அவங்களுக்கான விடயத்தை தான் செஞ்சு தராங்க. ஏழைபாலை மக்களை இவங்க கண்டு கொள்றதில்ல. அப்படி கண்டு கொண்டிருந்தா எங்களுடைய வேதனை அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. ரெண்டாவது, இந்த 30 கிராமங்களுக்கு பாத்தீங்களா, அதுல முக்கியமான கிராமம் ஏகனாபுரம் மக்கள். ஏகனாபுரம் கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி நீங்க அடம்பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல வாழவே வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னம்னா ஆந்திராவில் போய் தஞ்சம் புகுந்துக்கிறோம். பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் எங்களுக்கு வாழ வழி இல்லைங்க, எங்களை அகதிகளா ஏத்துக்குங்க, நாங்க இங்க தங்கி நாங்க இங்கேயே இருந்து சாப்பிட்டுக்கிறோம், படிச்சுக்கிறோம், எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போறதா ஒரு தகவல் வந்திருக்குது, செய்தியில பாக்குறோம். கிராமத்தை காலி செய்து நாளை விடுமுறை, நாளை மறுநாள் என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த மாவட்ட ஆட்சியரிடம் சென்று முறையிட்டு அவர்களுக்கான தன்னுடைய குடும்ப அட்டையிலிருந்து எல்லாமே திரும்ப கொடுத்து, நாங்க இங்க வாழ விரும்பல, நாங்க ஆந்திராவுக்கு போயிடுறோம், எங்களை விட்டுருங்கடா சாமி, நீங்க பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலும் மக்கள் மனதிலிருந்து வெந்து போய் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. கிராமத்தை காலை செஞ்சு நாங்க ஆந்திராவுக்கு போயிடுறோம், இனிமேல் தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு இங்க விவசாயிகளுக்கு வழி இல்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா எத்தனையோ புறம்போக்கான நிலங்கள் கிடக்குது,
அதையெல்லாம் இந்த தமிழக அரசு கண்ணுக்கு தெரியல. இந்த திமுக தலைமையிலான தமிழக அரசு, மிக முக்கியமா இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி சேட்டை பண்றது. அப்புறம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இவங்களுக்கு இந்த விவசாய நிலங்களா தான் ஒரு சிப்காட் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு விமான நிலையம் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டடம் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே விவசாய நிலம் தான். விவசாய நிலம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா விவசாயிகள் வாழ்வாதாரத்துக்கு எந்த தொழில் செஞ்சு பிழைப்பாங்க? சரி, அந்த நிலத்தை விட்டு, பூர்வீக நிலத்தை விட்டு கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தாத்தா, மகன், பேரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைமுறைக்கு மேற்பட்ட ஒரு குடிகள் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த பகுதியில வாழ்வியலா அவங்க அந்த பகுதியை ஒட்டி வாழ்ந்து பழகிட்டாங்க. இனி ஒரு புது பகுதிக்கு போறாங்கன்னா அவங்க என்ன தொழிலை முன்னெடுக்க போறாங்க? அவங்களுக்கு அந்த நிலம் சார்ந்த தொழில் வேற என்ன தெரியும்? அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, தினமும் சோத்துக்கு வழி இருக்குதோ இல்லையோ, பிழைப்பு இருக்குதோ இல்லையோ, அவர்கள் போராட்டம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, அவங்க விரும்பி இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்கன்னா கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி போராட்டத்தை வந்து யாரும் விரும்பி ஏற்பதில்லை. ஆனா போராட்டம் திணிக்கப்படுகிறது. அப்ப போராட்டம் திணிக்கப்படுகிறதுனா இப்படிப்பட்ட தலைமையிலான அரசை, இப்படிப்பட்ட தலைமையிலான ஒரு கட்சியை தான் வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னா நாம வெக்கி தலைகுனி வேண்டியதா இருக்குது. இப்ப நம்மனால ஒரு நம்ம கிராமத்துல நம்மள வெளியேற சொன்ன நம்ம வீட்டையெல்லாம் விட்டு போட்டு உங்க வீட்டெல்லாம் இடிச்சிருவான், நீங்க வெளியே போங்கன்னு திறந்து விட்ட நமக்கு என்ன வழி இருக்குமோ அதே வழி அவர்களுக்கு இருக்கு. நாம நினைக்கல, அது ஏகனாபுரத்துல தானே, அது பரந்தூர் நிலையத்துல தானே, பரந்தூர் விமான நிலையம் தானே அமைக்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்த பிரச்சனை. இப்ப நமக்கு என்ன? நாம காலையில இப்ப வேலைக்கு போறோம், வர்றோம், சோறு கிடைக்குது அப்படின்னு. இதே பிரச்சனை நாளைக்கு நமக்கும் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால ஒவ்வொருத்தரோட வழியும் நம்மளுடைய வழியா நம்ம ஏத்துக்கணும். அப்ப அவர்களுடைய வழி நமக்கான வழி. ஏன்னா நம்மளுடைய உறவுகள் தான் அவங்க, நம்மளுடைய சகோதரர்கள், நம்முடைய அப்பாக்கள், அம்மாக்கள், அண்ணன்கள், தங்கைகள், இப்படி எல்லாம் அங்க எத்தனை இப்ப பாருங்க போராட்டங்கிறாங்க. அப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, கல்வி பாதிக்கப்படுது. இப்படி பல வகையான இன்னல்களுக்கு அவங்க உள்ளாகிறாங்க. அப்ப நாம இதை கருத்தில் கொண்டு நாம வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து தெளிவா வாக்களிக்கணும். இந்த நிலம் சார்ந்த, இந்த வளம் சார்ந்த, இந்த மண் சார்ந்த ஒரு தொழிலை முன்னெடுக்க வேண்டும். இப்போ வயிற்றுக்கு சோறு முக்கியமா இல்ல பிளைட்ல போறது முக்கியமானு கேட்டா, 4 நாள் பசியா ஒருத்தனை ரூம்ல போட்டு அடைச்சு சோத்தையும் விமான டிக்கெட்டையும் வச்சா அவன் சோத்தை தான் திங்க போவான், விமான டிக்கெட் எடுத்துக்க மாட்டான். அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு வயிற்றுக்கு சோறு முக்கியம். அப்படி ஒரு மனிதனுக்கு விமான டிக்கெட் முக்கியமா, சோறு முக்கியமானு கேட்டா சோறு தான் முக்கியம். அப்படி ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவையானது உணவு, உடை, இருப்பிடம். முதல்ல உணவு தான், அதுக்கப்புறம் உடை, அதுக்கப்புறம் இருப்பிடம். அப்போ உணவு இல்லையே என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாம் சாக வேண்டியதா. அப்போ உணவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உலகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்கிறாரு. இந்த விவசாயத்தை நம்ம கைவிட்ட நாடுகள் எல்லாம் சுடுகாடா மாறி இருக்குது, சோமாலியா மாதிரி. இப்படி தொடர்ந்து விவசாய நிலங்களை வந்து சிப்காட்டுக்கும், நம்ம பரந்தூர் விமான நிலையத்துக்கும், அணு உலை அமைப்பதற்கும், இப்படி பல்வேறு விதமான தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்திட்டோம்னா, மீத்தேன், ஈத்தேன் திட்டங்களுக்கும், நியூட்ரினோ திட்டங்களுக்கும் இந்த நிலத்தை நம்ம பறி கொடுத்துட்டே இருந்தோம்னா வாழ தகுதியற்ற நாடா தமிழ்நாடு மாறிடும், இந்த மண் மாறிடும். அப்படிங்கறத அண்ணன் செந்தமிழன் சீமான் பல பொதுக்கூட்டங்கள்ல கத்தி இருக்கிறாரு. எல்லாத்திலையும் வந்து கதறி சொல்லி இருக்கிறாரு. ஆனா இதையெல்லாம் காதுல போட்டுக்காத நாம இன்னைக்கு நம்ம மேல கை வைக்கிறப்ப தான் அது வந்து புரியுது. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே நடக்குன்னு தெரிஞ்சுதான் அண்ணா ஒரு உண்மையால சொல்லிட்டுன்னா, அரசியல் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில அவரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. அதாவது முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயத்தை இப்பவே சொல்லிடுறாரு. அப்போ இந்த தமிழ்நாடு பாலைவனமாக போகுது அப்படிங்கிற விஷயத்த எப்படி எப்பவோ இல்ல, இன்னொரு 50 வருட காலங்கள்ல இது ஆக போகுது. இருக்கக்கூடிய ஆற்று நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மணல்கள் இல்லை, அதே மாதிரி மலைகளை உடைச்சு கல்லை எடுத்து கார்பரேட்டுக்கு பேர் முதலாளிக்கு விற்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் வந்து இந்த அரசு செய்ததை தவிர மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை இவர்கள் செய்யவில்லை என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் பல பொதுக்கூட்டங்கள்ல சொல்லியும் மக்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு தெரியல. இதே சூழ்நிலை நமக்கு வரப்ப அந்த வேதனை வலியும் நம்மளால உணர முடியும். அப்ப இது நமக்கு வந்தா தான் நம்ம உணர்வோம்னா அப்படி கிடையாது. இன்னொருத்தருக்கு வந்திருக்குது அப்படின்னா, நம்ம அருகில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்திருக்குது அப்படின்னா, நாம் அவர்களுக்கு சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதே சமயம் நம்ம
500க்கு 1000க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டதனுடைய விளைவுதான் தமிழர்கள் நிலத்தை தமிழர்களே ஆள வேண்டும் அப்படின்னு அண்ணன் சொன்னதனுடைய உண்மை இப்ப புரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு தாய்க்கு தன் பிள்ளையினுடைய அழுகை எப்படி தனக்கு தெரியுமோ அது மாதிரி தமிழர்கள் நிலத்தை தமிழர்கள் ஆண்டால்தான் தமிழர்களுடைய வழி தமிழர்களுக்கு உணர முடியும். அப்பதான் தமிழர்கள் ஆட்சியில் இருந்தா தான் அவர்களுக்கு தேவையான விடயங்களே செய்து கொடுக்க முடியுமே தவிர அடுத்தவர்களால் இதை செய்ய முடியாது. அடுத்தவர்கள் நம்முடைய வழியை உணர மாட்டார்கள், நம்முடைய வேதனையை உணர மாட்டாங்க, நம்முடைய வாழ்வியல் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவர்களுடைய கமிஷனோ சம்பாத்தியம் தான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக, அவர்கள் குடும்ப சொத்துக்களை அதிகப்படுத்திப்பதற்காக, அவங்க குடும்பம் 7 தலைமுறையாக நல்லா வாழ்வதற்கான ஒரு விடயங்களை செஞ்சு வைப்பாங்களே தவிர இந்த மக்களை பத்தி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்படி இருந்த இலவச திட்டங்களை ஏன் அறிவிக்கிறாங்க? அந்த இலவச திட்டங்களை அறிவிச்சு அதற்கு இங்கே வருமானத்தை உருவாக்கி அதிலிருந்து கொடுக்குறாங்களான்னு கிடையாது. எல்லாம் கடனை வாங்கி தமிழர்களோட தலையில எல்லாமே கடன் சுமையை அதிகரித்து இந்த பொருளாதார வீக்கத்தை உருவாக்கி பணவீக்கத்தை உருவாக்கி நம்ம பொருளாதாரத்தினுடைய பின்னாடி ஓட வச்சுட்டு இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிக்க முடியுதானா? அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தெளிவா அரசியலை கத்துக்கணும், அரசியல் பேசணும். அரசியல் தெரியாம அரசியல் பேசாம எல்லாம் அந்த திரைக்கவர்ச்சியை பார்த்து நம்ம மாதுக்கும் இந்த புகழுக்கும் பணத்துக்கும் எல்லாம் சோடை போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து தமிழ்நாட்டை போராட்டத்தை திணிக்கக்கூடிய அளவுக்கு விட்டுருக்கிறாங்க. அப்படின்னா உண்மையாலும் இது ஏற்புடையதான முடியாது. அதே மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் 1000 முரண்கள் இருக்கலாம் அண்ணன் மேல. ஒரு புதிய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை கொண்டாந்து இன்னைக்கு மாநில அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு உண்மையால நிறைய முரண்பாடுகள், நிறைய இடர்பாடுகள், இன்னல்கள் எல்லாம் தாண்டி தான் வளர்ந்துருக்குது. அதே சமயம் இந்த புதிய கொள்கையை, புதிய தத்துவத்தை, சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்வது மிக சிரமமான ஒரு விஷயம். ஏற்கனவே திராவிட கொள்கைகள்ல இருந்துட்டு அதுல நல்லா காசை வாங்கி பழகிட்டு இருந்து வர்றது கஷ்டம்தான். ஆனாலும் நாளைய தலைமுறையோட வாழ்க்கையை நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு நம்ம 500க்கு 1000க்கு ஆசைப்பட்டுட்டு போயிடலாம். ஆனா நாளைய தலைமுறையோட வாழ்க்கைக்கு இங்கே காற்றும் நிலமும் வளமும் இருக்குமான்னா அது தெரியல. அப்ப இந்த நீராகட்டும், நிலமாகட்டும், காற்றாகட்டும், அடிப்படை தேவையான இந்த விடயங்கள் எல்லாமே தூய்மையாக நஞ்சாக இல்லாம இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா தான். இனி நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைந்து வந்தால் மட்டுமே இதையெல்லாம் சரி செய்ய முடியும். இந்த சமூக கட்டமைப்பை அடிப்படை மாற்றம் செய்து இயற்கை எழிலோட வாழக்கூடிய ஒரு நல்ல பூமியை உருவாக்க முடியும். அப்போ இந்த தமிழ்நாட்டை சொர்க்க பூமியா மாத்தணும்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். நரக பூமியா மாத்தணும்னா நீங்க இவங்களுக்கு கையில் கொடுத்து போட்டு இப்படி உட்காந்து டெய்லியுமே சோத்துக்கு கூட உழைக்க முடியாம, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியாம, இப்படி தினம் தினம் போராட்டம் என்ற போராட்டத்தை நம்ம போராடிட்டு தான் இருக்கணுங்கிறது தெளிவா இந்த பதிவுல நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட அரசியலை நாம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அண்ணன் சொல்றாருல, அரசியலை விட்டு நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை ஒருபோதும் விடாது. நீங்க துரத்துதா? எங்க துரத்துது? இங்க வாழவே தகுதி இல்ல, ஆந்திராவுக்கு நாங்க போய் தஞ்சம் புகர்றோம் அப்படின்னு உங்களை துரத்துத பின்னாடி. அதுக்கு காரணம் இவங்க எல்லாமே கைகூலிகள், எல்லாமே ஒரே ஆரியமும் திராவிடமும் ஒன்று. நாங்க அவங்களை எதிர்த்து பேசுவோம், அவங்க எங்களை எதிர்த்து பேசுவாங்க. வெளியில பிம்பத்தை பார்த்துட்டீங்கன்னா செய்திகள்ல இவர்கள் மேல வழக்கு தொடுக்குறாங்க, நாங்க அவங்க மேல வழக்கு தொடுக்குறோம். ஆனா இந்த பக்கம் பின் சைடா 2 பேரும் கைய குலுக்கிட்டு சரி இப்ப பரந்தூர் விமான நிலையா எடுத்துக்க நான் கையெழுத்து போட்டுறேன், எனக்கு இவ்வளவு நீங்க இவ்வளவு வச்சுக்க, அப்படி திட்டம் போடக்கூடிய ஒரு ஆரியமும் திராவிடமும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண்ணுன்னு சொல்லி நம்ம வாயில மண்ணை போட்டு கொல்ல போறாங்க, நம்மள படுகொலியில தள்ள போறாங்க. அப்ப நாம விழிச்சுக்கணும். அண்ணன் செந்தமிழன் சீமான் இதற்காக குரல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. உண்மையால அண்ணன் விடமாட்டார் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையறதுக்கு. அதற்கான முக்கிய போராட்டத்தை கையில் எடுப்பார். அண்ணன் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு, என்னை தாண்டி இங்க பரந்தூர் விமான நிலையம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்புல. அதனால அண்ணன் இதற்காக குரல் கொடுப்பார். அதுவும் பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 40க்கு 40 வாங்கினே இவங்க ஆட்ட ஆரம்பம்னா நீங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீ ஆட்சி கையில கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா 40 MP அவங்க தான், எல்லா MLA அவங்க தான், அவ்வளவுதான். எல்லாம் கூறு போட்டு கறி கூறு ஓடுவாங்கல்ல ஆட்டை வெட்டி, அந்த மாதிரி கூறு போட்டு எல்லாம் வித்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கெல்லாம் நாம எல்லாருமே அகதிகளா பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ அல்லது கர்நாடகத்துக்கோ நம்ம போக வேண்டிய சூழல் ஆயிரும். அதனால
வருகிற உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், அல்லது இந்த இடைத்தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு வாக்களிக்க வேண்டுகிறேன். நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும்னா வேற வழி இல்ல ராஜா. கொலுசுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அவர்களுடைய பரிசுக்கும் சேலைக்கும் வேட்டிக்கும் இலவசத்துக்கும் நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை இழந்து, இந்த நிலம் இழந்து, வளம் இழந்து, எல்லாமே எல்லாத்தையும் இழந்து அகதிகளாக போக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அதனால தமிழினத்தின் தன்மான தலைவனாக, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமானை முதலமைச்சர் கட்டில் உட்கார வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.